3 ஆண்டுகள் ஒரே இடத்தில் பணிபுரியும் அரசு ஊழியர்களை இடமாற்றம் செய்ய கோரிய வழக்கில் தற்பொழுது விசாரணை நடைபெற்று வருகிறது. தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் இருக்கிறார். கிருஷ்ணமூர்த்தி, வணக்கம். முழு விவரங்கள் என்ன? வணக்கம். அரசு துறைகளில் பணியாற்றும் ஊழியர்களை 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை இடமாற்றம் செய்யும் வகையில் 1994ஆம் ஆண்டு அரசாணை ஒன்று பிறப்பிக்கப்பட்டது. இந்த அரசாணையின் அடிப்படையில் ஒரே இடத்தில் தொடர்ந்து பணியாற்றக்கூடிய அரசு ஊழியர்களை இடமாற்றம் செய்ய நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் என்று ஒருங்கிணைந்த மணப்பாறை தாலுகா மானவாரி மற்றும் இரவை பாசன விவசாயிகள் சங்கம் சார்பில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவில் அரசு நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்யவும், அதிகார துஷ்பிரயோகத்தை தவிர்க்கவும், அதிகாரிகளை இடமாற்றம் செய்வது தொடர்பாக 1994ஆம் ஆண்டு அரசாணை பிறப்பிக்கப்பட்டது என்று குறிப்பிடப்படுகிறது. வேளாண் துறை, வருவாய் மற்றும் காவல்துறை உள்ளிட்ட துறைகளில் பணியாற்றும் அரசு அதிகாரிகள் 3 ஆண்டுக்கு மேல் தொடர்ந்து பணியாற்றி வருவதன் காரணமாக அரசு நல திட்டங்களை தங்களுக்கு வேண்டப்பட்டவர்களுக்கு அதிகாரிகள் வழங்கி வருவதாக இந்த மனுவில் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். தேர்தல் நேரங்களில் அரசு அதிகாரிகள் நடுநிலையோடு செயல்பட வேண்டும் என்றும், ஆனால் தொடர்ச்சியாக ஒரே இடத்தில் பணியாற்ற அனுமதிப்பது தேர்தல் நடத்தை விதிகளுக்கு முரணானது என்றும், அந்த அதிகாரிகள் ஆளும் கட்சிக்கு சாதகமாக செயல்பட அதிக வாய்ப்பு இருப்பதாகவும் மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி எஸ். தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி ஜி. அருள்மோகன் அடங்கிய அமர்வு, இடமாற்றம் என்பது பணி சம்பந்தப்பட்ட விவகாரம் என்பதால் இந்த வழக்கை பொதுநல வழக்காக கருத முடியாது என்று தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுத்து வருவதால் எந்த உத்தரவையும் தங்களால் பிறப்பிக்க முடியாது என்று தெரிவித்த தலைமை நீதிபதி அமர்வு, மனுதாரரின் இந்த கோரிக்கை மனுவை சட்டப்படி பரிசீலிக்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்டு இந்த வழக்கையும் முடித்து வைத்திருக்கிறார்கள். 3 ஆண்டுகள் ஒரே இடத்தில் பணிபுரியும் அரசு ஊழியர்களை இடமாற்றம் செய்ய கோரிய வழக்கில் தற்பொழுது விசாரணை நடைபெற்று வருகிறது. தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் இருக்கிறார். கிருஷ்ணமூர்த்தி, வணக்கம். முழு விவரங்கள் என்ன? வணக்கம். அரசு துறைகளில் பணியாற்றும் ஊழியர்களை 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை இடமாற்றம் செய்யும் வகையில் 1994ஆம் ஆண்டு அரசாணை ஒன்று பிறப்பிக்கப்பட்டது. இந்த அரசாணையின் அடிப்படையில் ஒரே இடத்தில் தொடர்ந்து பணியாற்றக்கூடிய அரசு ஊழியர்களை இடமாற்றம் செய்ய நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் என்று ஒருங்கிணைந்த மணப்பாறை தாலுகா மானவாரி மற்றும் இரவை பாசன விவசாயிகள் சங்கம் சார்பில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவில் அரசு நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்யவும், அதிகார துஷ்பிரயோகத்தை தவிர்க்கவும், அதிகாரிகளை இடமாற்றம் செய்வது தொடர்பாக 1994ஆம் ஆண்டு அரசாணை பிறப்பிக்கப்பட்டது என்று குறிப்பிடப்படுகிறது. வேளாண் துறை, வருவாய் மற்றும் காவல்துறை உள்ளிட்ட துறைகளில் பணியாற்றும் அரசு அதிகாரிகள் 3 ஆண்டுக்கு மேல் தொடர்ந்து பணியாற்றி வருவதன் காரணமாக அரசு நல திட்டங்களை தங்களுக்கு வேண்டப்பட்டவர்களுக்கு அதிகாரிகள் வழங்கி வருவதாக இந்த மனுவில் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். தேர்தல் நேரங்களில் அரசு அதிகாரிகள் நடுநிலையோடு செயல்பட வேண்டும் என்றும், ஆனால் தொடர்ச்சியாக ஒரே இடத்தில் பணியாற்ற அனுமதிப்பது தேர்தல் நடத்தை விதிகளுக்கு முரணானது என்றும், அந்த அதிகாரிகள் ஆளும் கட்சிக்கு சாதகமாக செயல்பட அதிக வாய்ப்பு இருப்பதாகவும் மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி எஸ். தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி ஜி. அருள்மோகன் அடங்கிய அமர்வு, இடமாற்றம் என்பது பணி சம்பந்தப்பட்ட விவகாரம் என்பதால் இந்த வழக்கை பொதுநல வழக்காக கருத முடியாது என்று தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுத்து வருவதால் எந்த உத்தரவையும் தங்களால் பிறப்பிக்க முடியாது என்று தெரிவித்த தலைமை நீதிபதி அமர்வு, மனுதாரரின் இந்த கோரிக்கை மனுவை சட்டப்படி பரிசீலிக்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்டு இந்த வழக்கையும் முடித்து வைத்திருக்கிறார்கள். தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.